ஸ்டண்ட் கலைஞனா சினிமாவில் அறிமுகமான பொன்னம்பலம் அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன் உள்ளிட்ட படங்களில் சிறு சிறு வேடங்களை நடித்து கவனம் ஈர்த்த நிலையில் பல படங்களின் வில்லன் நடிகராக நடித்து மிரட்டியிருக்காரு. நாட்டாமை படத்தில் பொன்னம்பலம் என்கின்ற பெயரிலே அவர் நடித்து வெளிக்காட்டிய வில்லத்தனத்தை எப்போதும் எல்லாராலும் மறக்கவே முடியாது. தாய்கேவி நீளமாக பேசாத, மூச்சு வாங்கும் என மனோரமாவையே அட்டாக் செய்த பொன்னம்பலம் முத்து படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே போட்டு அந்த அடி அடிப்பார். தமிழ் சினிமாவில் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி மொழிகள் என அனைத்து மொழிகளிலும் நடித்த பொன்னம்பலம் கடந்த 5 ஆண்டுகளாகவே உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வருகிறாராம். மருத்துவ செலவுக்காக ஏகப்பட்ட பணம் செலவாகிவிட்ட நிலையில் தற்போது பொருளாதார கஷ்டத்தில் அவதிப்பட்டு வருவதா அவரே சொல்லியிருக்காரு. மேலும் பொன்னம்பலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அதை தெரிஞ்சு முன்னதாக நடிகர் ரஜினிகாந்தும் சிரஞ்சீவியும் ஓடோடி வந்து அவரை பார்த்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து ஐசியூவில் இருந்து தான் தற்போது தான் அறுவை சிகிச்சை எல்லாம் முடிந்து நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டேன் எனவும் தனக்கு உதவி செய்த முன்னணி நடிகர்களான ரஜினி, சிரஞ்சீவி போன்ற முக்கியமான ஆளுங்களோட பெயரை அவர் குறிப்பிட்டு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளாக உடல்நலக் குறைவு காரணமாக சினிமாவில் நடிக்காமல் இருந்து வருவதாக பொன்னம்பலம் அந்த ஆடியோவில் தெரிவிச்சிருந்தார். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்தே அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பொன்னம்பலம் சமீபத்தில் ஆபரேஷனுக்காக அட்மிட் ஆனதாகவும் ஆசனவாய் அருகே அறுவை சிகிச்சை நடைபெற்றதாகவும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பல மாதங்கள் உடல்நலம் முடியாமல் படுக்கையாக இருந்த வந்த பிரபல நடிகர் பொன்னம்பலம் தற்போது எமர்ஜென்சி வார்டில் இருந்து நார்மல் வார்டுக்கு மாறிவிட்டதாகவும் இன்னும் முழுமையாக குணமாகி பழையபடி வர 2 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் என்றும் தனக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி என சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து செழிப்பாக வாழ்ந்து வந்த பொன்னம்பலம் பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியதும் உடல்நல குறைவு காரணமாக ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள் செய்த நிலையிலும் பொருளாதார ரீதியில் அடிபட்டு கிடப்பதாக தெரிவிச்சிருக்காரு. மேலும் தனக்கு உதவிய ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, கமல், தனுஷ், ரவிமோகன், சரத்குமார், நேல்கல் ரவி, KS ரவிக்குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி என தெரிவிச்சிருக்காரு. மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் ஆளாக ஓடோடி போய் பொன்னம்பலத்துக்கு உதவி செஞ்சுருக்காரு. பல கோடிகள் அவருக்கு கொடுத்து உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்குங்க, கண்டிப்பாக நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் உங்களை மாதிரி ஸ்டண்ட் கலைஞர்களும் உங்களை மாதிரி நடிகர்களும் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் பூரண குணம் அடைஞ்சிருவீங்க, எதுவாக இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காராம். இதனால் ரஜினிகாந்தோடைய மனசை பார்த்துட்டு ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காரு பொன்னம்பலம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் உண்மையிலே மனமிறங்கி அனைவருக்கும் உதவி செய்யக்கூடியவரா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.